ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்தங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி காலையிலேயே வெளியில் போயிட்டு வந்தோமா, அப்போ இன்றைக்கி மத்தியான சமையல் இல்லை, இன்றைக்கி கடையில் தான் சாப்பிட்டோம். கடையில் சாப்பிட்டா எங்களுக்கு அது சரி வராது. என்ன வீட்டில் ஏதாவது செஞ்சு அதை குழச்சி அடித்தா தான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மரக்கறி புட்டுக்கொத்து தான் செய்ய போகிறேன். அதில் ஒரு சின்ன குழம்பும் வைக்கலாமென்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. இனி கடகடாண்டு புட்டா வச்சுட்டு புட்டுக்கொத்து செய்ய வேண்டியதான். இதெல்லாம் நான் எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நோன்பு சாப்பாடு. இன்றைக்கி 9வது நாள். என்ன தம்பி? அது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வெளியில் போயிட்டு வந்ததால் நான் செய்யலை, கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். கடைசியாக கொடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், இதில் கத்திரிக்காய் பொரியட்டுக்கும் இங்கே புட்டை போடுவோம். இங்கே பாருங்கள், புட்டு குழச்சி வச்சுருக்கிறேன். டெய்லி புட்டை வைக்கிற வீடியோ காட்டியிருக்கேன் தானே, உங்களுக்கு தெரியும் தானே. அவிச்சமா புட்டு தான். இதில் கொஞ்சமாக தேங்காய்ப்பு, அதுக்கு பிறகு நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற புட்டு மாவை போட வேண்டியதான். இப்போ இங்கே புட்டு அவியட்டுக்கும் அங்கே புட்டு அவியட்டுக்கும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இனி இங்கே உருளைக்கிழங்கை பொரிச்சு எடுப்போம். உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நோன்பு சாப்பாடெல்லாம் ரெடியாகுது. நாங்கள் பேக் பண்ணுறோம். இதில் மாலுபன், அதுக்கு பிறகு முட்டை ரோல், பேரிச்சம்பழம், வாழைப்பழம். இனி இதோட நாங்கள் பால் பேக்கெட்டும் இங்கே வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் வச்சு தான் கொடுப்போம். சரிங்களா? முட்டை இறக்குவோம். முட்டை அவிஞ்சிட்டு சூட்டோடையே முட்டை மசிச்சு விடணும். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதில் கொஞ்சம் உப்பு மிளகா பொரிச்சு எடுப்போம். இது எனக்கு சாப்பிட நல்லா இருக்கும் புட்டுக்கத்தோட. இப்போ பாருங்க, மிளகாயை பொரிச்சாச்சு, நல்லா எடுப்போம். இந்த மாதிரி பச்சை மிளகாயை கூட நீங்கள் உப்பில் ஊற வச்சு பொரிக்கலாம். நான் உப்பு மிளகாய் தான் பொரிக்கிறேன். எடுப்போம். இனி புட்டுக்கொத்து செய்வோம். சட்டி சூடாட்டும். புட்டுக்கொத்து செய்யலாம். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன் சூடாட்டுக்கும். அங்கே குழம்புக்கு சட்டி சூடாட்டும். சட்டி சூடாயிட்டு பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம் இது வதங்கட்டுக்கும். இங்கே குழம்புக்கு எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம், இதோட பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், உள்ளி, வெங்காயம் இப்போ இது வதங்கட்டும். இப்போ பாருங்க, இங்கே வெங்காயம் வதங்கி வருது. இதில் கேரட், கோவா லீட்ஸ் எல்லா கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கோவா லீட்ஸ் எல்லாம் நல்லா சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்ப்பேன். இதோட உப்பு சேர்க்குறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வதங்கி வரட்டுக்கும். இங்கே வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்பேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டு
இதில் வந்து பாருங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரிச்சு வச்சிருக்கிறேன் புட்டு கொத்துக்கு. இதில் கொஞ்சத்தை எடுத்து தான் நான் ஒரு பிரட்டல் குழம்பு வைக்கிறேன். ஏன்னா கூட கத்திரிக்காய் இன்றைக்கு பொரிச்சேன் நான். சேர்த்துட்டு இதோட தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் புளி சேர்க்குறேன், குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடலாம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 3 கரண்டி சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம் கொதிக்கிறதுக்கு. பாருங்க நல்லா வதங்கி வருது. இனி இதில் வந்து பொரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டைத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்ப்போம். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த கட்டைத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டுது. இங்கால பாருங்கள் புட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து அவிச்சமா புட்டு. இது எல்லாத்தையும் போட போகிறது இல்லை. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் புட்டை சேர்ப்போம் புட்டு கொத்துக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். இப்படி அடியில் இருந்து நல்லா கிளறி எடுத்து இப்படி கலந்துடுவோம். அதுங்க சூப்பராக இருக்குது. நீங்கள் முட்டை சிக்கன் அதுகள் வேணுமெண்டா பொரிச்சு போடலாம் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றார்கள். இது நாங்கள் மரக்கறி புட்டுக்கு தந்தபடியாக அதுகள் எதுவுமே சேர்க்காமல் செய்கிறோம். இப்போ பாருங்க சூப்பரான எங்களோட மரக்கறி புட்டு கொத்து ரெடி. இப்போ இறக்குவோம். பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ பாருங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். சரிங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ முதல் சும்மா சாப்பிடுவோம் குழம்பு இல்லாமல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவல். கறியே தேவையில்லை நண்பர்களே, அப்படி இருக்குது தெரியுமா. சும்மா சாப்பிடவே அந்த வேகு. ஆனால் கொஞ்சம் குழம்பு வச்சு நான் இவங்க குழம்போடையும் சாப்பிடலாம். சுடுது குழம்போட சாப்பிட வந்து அந்த மாதிரி தான் இருக்குது தெரியுமா. அதுக்காக வச்சு நான் சும்மா சாப்பிட முடியாதாக்கள் குழம்போட சாப்பிடலாம். இங்கே பாருங்க இப்படி எடுத்து அதில் மோர் மிளகாயை பிச்சு இதில் வச்சு இப்படி சாப்பிடணும். ஆமாம் இப்போ தான் நண்பர்களே உண்ட மயக்கம் மாதிரி எனக்கு இந்த நிறைவாக இருக்குது. பசி கலையோ கலை எங்களுக்கு. என்னத்தை தான் அங்கே இங்கே போய் வெளியில் சாப்பிட்டாலும் எங்கட வீட்டில் வந்து ஒரு பீங்கான் சோறை நாங்கள் சமைச்சு எங்கட கையால் குழச்சடிக்கிற சுகம் எங்கேயுமே வராது தெரியுமா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மரக்கறிக்கு புட்டுக்கொத்து நண்பர்களே. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நோன்பு சாப்பாடும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.